அ இந்த இது வந்து ஐல மீன்னு சொல்லுவாங்க. இது எங்க ஊர்லலாம் இது வந்து கானங்கத்த மீன்னும் சொல்லுவாங்க. ஐல மீன்னு சொல்லுவாங்க. நல்லா கழுவிட்டு, மொத புளி கரைச்சு வச்சுக்க தண்ணீ ஊத்தி வச்சுட்டு, அதுல வந்து கொஞ்சம் தக்காளி பழம், அரிஞ்சு வச்சிருக்க தக்காளி பழம், அதுக்கடுத்து வந்து மிளகா, நம்ம குழம்பு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூளே போட்டுருங்க. குழம்பு மிளகாத்தூளு எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் இதுக்கு இந்த குழம்பு கட்டியா இருக்குன்னு சொன்னாக்கா, அது கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமா. இத நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு இந்த உப்பு போட்டு கையிலே நல்லா அப்படி வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஊறிடும் கொஞ்ச நேரம். ஊறட்டும் அப்படியே ஊறிட்டு அதனால வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாய கருவேப்பிலை ஒரு 2 கொத்து. இது போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊறணும். இந்த பச்சை ஸ்மெல்லாம் இழுக்கட்டும். அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குழம்பு தாளிச்சு ஊறட்டு. ஒரு 15 மினிட்ஸ் ஊறும். வானல் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி கடுகு போடணும். தள்ளி கொஞ்சம் வந்து வெந்தயம் அதுல வெங்காயம் இது நல்லா வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இதை கரைச்சி வச்சிருக்கிற மீனோட சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஆட் இப்போ வேகிறது வந்து மீன் நல்லா வேகிறது கொஞ்சம் சிம்ல வைக்கணும். ஸ்லோவா வச்சாக்கா மீன் நல்லா உப்பெல்லாம் இழுத்துடும். எடுத்து